நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். இந்த பாலை நாம் எல்லாம் உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். சுகத்தடி விரல் நீட்டை போக்கி இவர் சொல்லை நடு நின்று நீக்கி. சுகத்தடி விரல் நீட்டை போக்கி இவர் சொல்லை நடு நின்று நீக்கி. திருவயனோ மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். திருவயனோ மதிலை பணிவார். உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். அவர் சொல்லி நடக்காது வேது, அவர் வார்த்தை தலையில் விடாது. அவர் சொல்லி நடக்காது வேது, அவர் வார்த்தை தலையில் விடாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி போரை கைவிட மாட்டார். துதி போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த மாசத்துல இந்த வாரத்துல என்னை நடத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரண்டாவது வாரத்தை காண செய்த கர்த்தர் இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லி நடக்காதது எது? அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை தரையில விழாது. ஆமென். அவர் சொன்னால் அவர் நிச்சயமாக அதை செய்து முடிப்பார். ஆமென், ஆமென். அடுத்ததாக ஒரு நல்ல பாடல். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீர் சொல்லி அமராத புயல் ஒன்றை பார்த்ததில்லை. நீர் சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை பாடலை இந்த பாட்டு புத்தகத்தில் 1979வது பாடல் உங்களுக்கு டிவியில் லிரிக்ஸ் வரும். எல்லாரும் உற்சாகமாக இந்த கால வேளையிலே கர்த்தர் அவர் நிச்சயமாக சொன்னார், அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொல்லி அவர் நடக்காம இருந்ததே கிடையாது. ஆமென். அவர் சொன்ன வாக்குத்தத்தத்திலே உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எல்லாம் உற்சாகமாக நமக்கு இந்த பாடல் எல்லாம் தெரிந்த ஒரு பாடல் தான். உற்சாகமாக காலையிலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென்,
ஆமென். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை. முடிந்ததின் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. நீ சொல்லி அமராத புயலொன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. நீ சொல்லி அமராத புயலொன்றை பார்த்ததில்லை. நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. நீ பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று என்னை நீ பாய்ச்சி காப்பாற்றுவே கைவிட மாட்டேன் என்று நான் பொருந்திடும் அறிவுரை தோன்றுமோ வாய்க்காலாய் வருபவரே. நான் பொருந்திடும் அறிகுறி தோன்றுமோ வாய்க்காலாய் வருபவரே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று எனக்கு சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீ. இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி தேசத்தின் தலையாக்கினீ. ஆராதனை 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 சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். பூர்வத்தில் அடைப்பட்டதை எனக்காக திறந்து வைத்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகசியத்தை எனக்கு தந்தீர். ஒரு மனிதனும் அடைக்க முடியாத ரகசியத்தை எனக்கு தந்தீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியே உங்க பக்கத்துல உங்க கையை பிடிச்சி சொல்லுங்களேன், சொன்னதை செய்யும்போதும் அவங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் உங்க எல்லாரையும் பார்க்குறேன், இந்த பாட்டு பாடும்போது ஒரு சந்தோஷமே இல்லை முகத்துல. ஏன் எல்லாம் சோகமா இருக்கீங்களா? கர்த்தர் சொன்னதை செய்யலையா? உங்களை யாருக்கும் சொல்லலையா? செய்யலையா? சொல்லலையா? செய்யலையா? சொன்னதை செஞ்சிருக்கார். சொன்னதை செஞ்சிட்டாரா? அப்போ சந்தோஷமா தானே இருக்கணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணணும்? சங்கீதம் பண்ணணும். ஹல்லேலூயா. அதுதானே நம்ம வேதம் சொல்லுது. ஆமென்.
ஏன் ரொம்ப டல்லா எல்லாம் சிரிங்களேன், உங்க பல்லுல எல்லாரும் பார்க்கலாம், எல்லாரும் நல்லா சிரிங்களேன், பக்கத்துல கை கொடுத்துலாம் சந்தோஷமா இருங்க சொல்லுங்களேன், சந்தோஷமா இருங்க, எல்லாம் நல்லா சிரிங்க சொல்லுங்க, நல்லா சிரிங்க, சிரிச்சா ரொம்ப அழகா இருக்கிறீங்க எல்லாரும், சிரிங்க அப்படின்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா 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 ஆமென். ஆமா, நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஆமென். சந்தோஷமா இருக்கிறது தான் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்ம சோகமா இருக்கிறதையும் நம்ம வருத்தமா இருக்கிறதையும் கர்த்தர் விரும்புகிறதே இல்லை. ஆமென் ஆமென். கர்த்தர் அவர் சொன்னதை அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடவே நம்ம இருக்கணும். ஆமென். அவர் சொன்னதை செய்யுமலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அடுத்ததாக நல்ல ஒரு தெரிந்த ஒரு பாடல், எபினேசரே உமக்கு ஆராதனை, என் துணையாளரே உமக்கு ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்தில். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை நம்ம எண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய பாதத்துல நம்ம மண்டிட்டு அமர்ந்து இருக்கணும். ஆமென். பாதத்துல விழுந்து இருக்கணும். ஹல்லேலூயா. நான் இருள் சூழ்ந்த நிலையில் கர்த்தரே எனக்கு வெளிச்சமா இருந்தார். ஹல்லேலூயா. நான் கைவிடப்பட்டேன் என்று நிறைந்தேன், ஆனால் கர்த்தர் எனக்கு துணையாக நின்றார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பாடல் சொல்றது, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, ஆனா மறப்பேனோ என்று சொல்லி என்னை அணைத்தீரையா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் வரலாம், ஐயோ எனக்கு யாரும் இல்லையே, என் ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோன்னு நீங்க நினைச்சிருப்பீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. என்னை கைவிட மாட்டேன். ஆமென். உன்னை திக்கற்றவர்களாய் நான் விடேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர்னால நமக்கு அந்த வார்த்தையை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை மறக்கிறது இல்லை, உங்களை உள்ளங்கையில வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கண்ணின் இமை போல உண்மை பார்த்துக்கிறேன். கண்ணின் இமை நம்மை பாதுகாக்கிறது போல வெளியே கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக இந்த காலை வேளையிலே கர்த்தரை நோக்கி ஒரு ஆராதனை செய்ய போகிறோம். என் எபினேசரே, என் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர். ஹல்லேலூயா. என் தேவை எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர், நான் உண்மையே நான் நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக இந்த பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உமை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, நீர்
அன்பை மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, பரந்தீரோ என்று நான் அழுதேனையா, பரந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. அல்லேலூயா. இந்த நாள் ஒரு விசேஷமான ஒரு நாள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டாரு ஜபா. ஆனால் அதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குதா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. ஆனால் இந்த பொங்கலை கொண்டாட வேண்டிய ஆட்கள் நம்ம தான். ஆனால் இன்றைக்கி இதை அறியாத ஜனங்கள் அவங்க பாட்டுன்னு ஏதோ பொங்கலை வச்சு எதோ பண்ணியிருக்கிறாங்க. நம்ம தான் கொண்டாடணும் இது. அல்லேலூயா. சரி, ஆதாரம் எடுத்து வாசிக்கலாம். எஸ்தர் 9ஆம் அதிகாரத்தில் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்க. 632வது பக்கத்தில் 21ஆம் வசனம் 9:21. எஸ்தர் 9:21 வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகைஞருக்கு நீங்களாகி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகவும் அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகவும் மாறின மாதமாகவும் ஆசரித்து அந்நாட்களில் விருந்துண்டு சந்தோஷம் கொண்டாடவும் ஒருவருக்கொருவர் வரிசைகளை அனுப்பவும் எளியவர்களுக்கு தான தர்மம் செய்யவும் வேண்டும் என்று திட்டம் பண்ணினான். பார்த்தீங்களா? வருஷந்தோறும் 14ஆம் 15ஆம் இந்த 2 தேதியில் அன்னைக்கு யூதர்கள் என்ன செய்தாங்களாம்? பகைஞருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகவும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த சத்துரு சாத்தானுக்கு, ஆமான் சத்துரு, அவன் கையிலிருந்து கர்த்தர் விடுவித்த ஒரு நாள். மரித்து போவோம் என்று அங்கலாய்த்து எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாளை கர்த்தர் அப்படியே என்ன பண்ணாரு? மாற்றி போட்ட ஒரு நாள். யூதருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாக்கின நாள். அதனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாளை சஞ்சலம் என்ன பண்ணா சந்தோஷமாக மாறிடுச்சு, துக்கம் மகிழ்ச்சியாக மாறின மாதமாக இந்த நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்போ நம்ம கொண்டாடணுமா இல்லையா? இப்போ சொல்லுங்க, கொண்டாடணுமா இல்லையா? பரவாயில்ல, எனக்கே தெரியல. பிள்ளைங்களாம் நல்லா இந்த வேட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு ஜம்முன்னு வந்துக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க கொண்டாடுறாங்க பொழுது நல்லா. அல்லேலூயா. சரி, ரொம்ப சந்தோஷம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நின்று இதே பாடலை நாம் உணர்ந்து மறப்பேனோ உமது அன்பை, மண்டி இடுவேன் உன் பாதத்தில் ஆண்டவரே, எங்களை
இந்த வருஷமெல்லாம் எங்களை நீர் நடத்தினீரே. உங்களுடைய அன்பை நாங்கள் நினைக்கும் போது உமக்கு எப்படி நன்றி சொல்லுவது என்று எங்களுக்கு தெரியலப்பா. உள்ளத்தின் ஆழத்தில் எல்லாரும் நாம் உம்மை விட்டு தூரம் போன போதிலும் உன்னை மறப்பேனோ என்று என்னை தேடி வந்து என் பகைஞருக்கு என்னை விலக்கி காத்து கொண்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த பாடலை நாம் திரும்ப பாட போறோம். நம்ம எல்லாரும் இந்த டிவியில் அந்த பாடல் வரும், உணர்ந்து பாடுங்க. இந்த பாடலை எழுதின அந்த தாசன் 2 கை காலு வராத ஒரு அருமையான சகோதரன் அதை உணர்ந்து பாடியிருக்கிறார். நாம கூட அந்த பாடலை உணர்ந்து பாடும்போது உண்மையாகவே ஆண்டவருடைய அன்பை இன்னைக்கு நாம் ருசித்து ஆண்டவரை நாம் துதிக்கலாம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போது, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீர் என் மேல் வைத்த உம் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை தேற்றினீரே. கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே
எத்தனையோ முறை அவரை விட்டு நாம் தூரம் போனாலும் ஆமென். எத்தனையோ நாட்கள் அவருடைய அன்பை நாம் மறந்து நம் மனம் போல போனாலும் உன்னை நாம் மறப்பதில்லை என்று ஆண்டவர் ஆமென். நம்மை தேடி வந்து ஹalleluya அவருடைய கரத்துல எடுத்தாரே. ஆமென். அதனால்தான் இன்னைக்கு நாம் ஜீவனோடு கூட நின்று கொண்டிருக்கிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்துல நாம் எல்லாரும் ஆண்டவரே, நான் உம்மை எத்தனையோ முறை மறந்துட்டேன்ப்பா, உம்மை தேடாமற் போயிட்டேன் ஆண்டவரே. ஆனால் நீரோ என்னை தேடி வந்தீர் ஆண்டவரே. எனக்கு ஜீவனை கிருபையாய் தந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் நினைத்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கலாமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா எபினேசரே உமக்கு தான் ஆராதனை ஆண்டவரே. என் துணையானரே, நீர் மாத்திரம் எனக்கு துணையா இல்லை என்றால் எனக்கு வந்த துக்கத்தெல்லாம் என்றைக்கோ மாண்டு மடிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. ஏசப்பா, நீர் என்னோடு கூட இருந்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி நன்றி. கரங்களை நல்லா தட்டி கத்தற நல்லா துதிங்க. ஓ ரபா சந்தர பலரி பலபர பலரி அந்தர துர பலபா லூரபா சந்தர பலபரி அந்தர துரி வீர பலபர பலபா. ஹalleluya. சாத்தான் நம்ம எத்தனையோ முறை அழிக்க அவன் முற்பட்டு வந்தான். ஆமென். ஹalleluya. நம்மை ஒன்றுமில்லாமல் அழித்து போட வேண்டும் என்பதுதான் அவனுடைய திட்டம். ஆனா கர்த்தரோ நமக்கு ஆதரவாயிருந்தார். ஆமென். ஆண்டவர் கரங்களை தட்டலாமா? ஹalleluya. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம்
கடந்ததை நினைத்து கலங்காத. ஆண்டவர் இன்னைக்கு அதுதான் சொல்ல வர்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. இன்றைக்கு கர்த்தர் புதியன செய்ய போகிறார். என் வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை நான் பார்க்க போகிறேன். நம்ம கடந்ததையே நினைச்சு 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 நம்ம அப்படியே துவண்டு வாடி இருக்கணும்ன்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. அதனால முந்தினவைகளை என்ன பண்ணாதீங்க, நினைக்க வேண்டாம். பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இன்னைக்கு ஒவ்வொருவரும் நினைச்சீங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறார். அன்னைக்கு யூதர்களுக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் வெளிச்சமும் உதித்தது போல என் வாழ்க்கையில் ஒரு புது காரியத்தை தேவன் என் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நான் கடந்து வந்த பாதைகளை நான் திரும்ப பார்க்க போகிறதில்ல. அல்லேலூயா. அதை நான் திரும்பி பார்த்து அதையே நான் நினைக்க போகிறதில்ல. என் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனா ஒன்று எனக்கு தெரியும், தேவனின் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறார். கரங்களை தட்டுவோம் ஆண்டவருக்கு. விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தோடு கூட சொல்லுங்க, சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஒரு புது காரியத்தை பார்க்க போகிறேன். ஒரு புது காரியம் என்னவோ நமக்கு தெரியாது. அது என்ன தெரியுமா? வனாந்தரத்துல வழி உண்டாகும். வனாந்தரம் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இல்லை. என் வாழ்க்கை வெறுமையாயிடுச்சு, ஒண்ணுமே இல்லையே, ஒருவேளை கலங்கி கொண்டிருந்திருப்ப. ஆனா கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், அந்த வனாந்தரத்துல ஒரு வழியை உண்டாக்க அவரால் முடியும். அவாந்திர வெளியில ஒரு ஆறு உண்டாக்க அவரால் முடியும். அன்னைக்கு பாருங்க, வனாந்தரத்துல போயிட்டு அந்த ஆகார் கூப்பாடு போடுற, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதை என்னால என்ன பண்ணல பார்க்க முடியலையே. அந்த வனாந்தரத்துல ஒரு ஊற்றை தேவன் திறந்து கொடுத்தார். பிள்ளையின் உயிரை திரும்ப வர வைத்தார். அதே தேவன் இன்றைக்கு உன்னை என்னை பார்த்து சொல்லுகிறார், ஏ ராமா தூனமா லாரா சாலா ரிபா கபா பாபா லியாந்தர துரிபி லா லா ரபா லிபா கரபா ஷாலா இகாதி பா கரபா லபரபா ஓர்லாமா நிமாலா ரெடி அலியாந்தர துரிபி லா ரபா ரிபா லபா ஷா லு ரிபா கரபா லபரபா. அதே தேவன் இன்றைக்கும் உன் தேவனா இருக்கிறார். எல்லாரும் நல்ல அந்நிய பாஷையில பேசி கர்த்தர் நல்லா துதிங்க. இன்றைக்கு right now in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே ஒரு புதிய காரியத்தை நீ காண்பாய். ஒரு ரபா திபா கரபா பாபா பாபா லோ ரபா லபா ரலியாந்தர துரிபி நம கரபா லபா லபா. ஒரு புது பலன், ஒரு புது பலன் உனக்குள்ளே உண்டாக போகிறது. இன்றைக்கு ரைட் நவ இயேசுவின் நாமத்தினாலே ஒரு ரபா லிபா கரபா லபா இப்பொழுதே அது தோன்றும். ஒரு புதிய பலன் இயேசுவின் நாமத்தினாலே உனக்குள்ளே இறங்குகிறது. கரங்களை நல்லா தட்டுங்க, ஆண்டவரை துதிங்க 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 துதிங்க. இந்த புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ லா 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 பா கரபா. இந்த பலத்தை கொண்டு நீ மீதியானரை முறியடிப்பாய். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய். உனக்கு எதிரிட்டு வருகிற எல்லா சத்துருவின் சேனையை முறியடிப்பாய். லா ரபா லா ரா தா ரபா லிபா கரபா பா 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 லா ரபா ரிபா லிபா கரபா லா பா பா பா. Thank you Jesus. Thank you. ஓ ரபா லிபா லா பா லா பா ரபா சந்தர பா லா பா ரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி. Thank you Jesus. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. எந்தெந்த காரியத்துக்காக நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ
என்னென்ன காரியத்துக்காக நீ ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறாயோ, தேவன் இன்றைக்கு அதை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஓ லபா திபா கரபல பல பலபா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஓ லபா திபா கரபல பல பலபா, லுசந்தர பல பல பலபா, இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன். ஆமென் 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 ரபா சந்தர பல பலபா. ஆவியானவரே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. சொல்லுவோமா எல்லாரும்? யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. எது பேர்? யெகோவா ரஃபா, யெகோவா ஈரே, நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர், நீர் எல்லாவற்றிலும் சுகம் தருவீர், ஆமென். நீர் எல்லாவற்றிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவீர். எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவீர், எல்லாவற்றையும் சுகம் தருவீர், எல்லாவற்றிலும் என்னை வெற்றி சிறக்க பண்ணுவீர். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்தாவின் கரத்தில் இதை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலக திருசபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலக திருசபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமம் உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமம் உயர்த்தட்டுமே. பூமியடுத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே.
எங்கள் பரலோக ராஜாவே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. கேருவின் சேராவிங்கள் ஓய்வின்றி உமை போற்றுவே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. வானம் உமது சிங்காசனம், பூமி உங்கள் பாதப்படி. வானம் உங்கள் சிங்காசனம், பூமி உங்கள் பாதப்படி. வானம் உங்கள் சிங்காசனம், பூமி உங்கள் பாதப்படி. நாங்கள் உங்க தேவ ஆலயம், நீர் தங்கும் துயத்தலம். சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிறுத்திகரே. சகலமும் படைத்த என் தேவா, நித்திய சிறுத்திகரே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமம் உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ளோர் யாவும் உங்கள் நாமம் உயர்த்தட்டுமே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பம் இல்லை. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. கேருவின் சேராவிங்கள் ஓய்வின்றி உமை போற்றுவே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. கேருவின் சேராவிங்கள் ஓய்வின்றி உமை போற்றுவே. உலக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உமை போற்றிட. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. பார்க்கலாம். இப்பொழுது நாம் நேரடியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. எதிர் பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தை என்னை தேடி வரப்போகுது அப்படின்னு எத்தனை பேர் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் வார்த்தையா இந்த பூமியில வந்தீரப்பா. வார்த்தை உம்முடையது. நீரே வார்த்தை ஆண்டவரே. அந்த வார்த்தையை இந்த பூமியில அனுப்பி அது மாம்சமாகி இயேசு கிறிஸ்துவாய் மாறி ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் சகல பாவங்களையும் போக்குகிறதாய் அது மாறி இந்த பூமியில எங்களுக்காக தியாகமாய் தன்னை தந்து ஜீவனை தந்து இந்த பூமியில மரித்து இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிற கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணுகிறோம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரப்பா. இந்த வார்த்தை அது ஜீவன் உள்ளது, அது உயிர் உள்ளதா இருக்கிறபடினால இந்த வார்த்தையை கொண்டு வர போகிற நம்முடைய மகளை எடுத்து பயன்படுத்துகிறாச்சா. எங்களோடு கூட நீர் பேசும். சொந்த வார்த்தை ஒன்று வேண்டாம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் ஒரு மனுஷ சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை கேட்டு நாங்கள் உணர்வடைந்து உம்முடைய நாமத்தை மேம்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்றைக்கு நம்மத்தில் பாஸ்டர் அம்மா செய்தியை கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை உற்சாகப்படுத்தலாம்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்னைக்கு ஏன் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுங்க. போகி பண்டிகை இல்லையா? போகின்னு அர்த்தம் என்ன? நடு வீதியில பொருளை போட்டு கொளுத்துறதா? அந்த பழசு எது? வீட்டில் இருக்கிற வேணாத பொருளா? நமக்குள்ள ஒளிஞ்சிருந்த பழைய சுபாவங்களை எல்லாவற்றையும் அகற்றி போட்டுட்டு ஒரு புதிய சிந்தைக்குள்ள புதிய செயலுக்குள்ள வர்றதுக்கு பேர் தான் என்னது? பழையவைகள் ஒளிந்தன, எல்லாம் புதிதாயின. இந்த உலகத்தில் எல்லாரும் தை மாதத்தில் 1ஆம் தேதியை வரவேற்கிறதுக்காக அதுக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு புதிய ஒரு தை மாதம் என்றால் உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். ஏன் அது சொன்னாங்க தெரியுமா? எனக்கு 45 நிமிஷம் தான் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் எனக்கு நிறைய வார்த்தைகள் சொல்ல வருது. ஏன் தெரியுமா தை பிறந்தால் வழி பிறக்கும்? யாருக்காவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ஓகே, அது ஒரு பாயிண்ட்டு. கர்த்தர் நல்லவர். பிள்ளை கை தட்டுங்களேன். அது மாத்திரமல்ல, விவசாயிகள் எல்லாருமே அறுவடை செய்து முடித்து கையில் காசு வச்சிருப்பாங்க. அறுவடை என்பது ஒரு திருப்திப்படுத்துகிற ஒரு ஆகாரம் இல்லையா? எல்லாருக்குமே ஆகாரம் முக்கியமா இல்லையா? சாப்பாடு முக்கியம். அப்போ ஒரு வறுமையில் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை மாறி செழிப்பு ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு பேர் தான் என்னது? தை மாதம் பிறக்குதுன்னு கிராமத்தில் அது நல்ல ஒரு சந்தோஷமா. இங்கெல்லாம் பயிர் நிலங்கள் வச்சிருக்கும் போது நீங்கள் கண்டிருப்பீங்க. இன்னொன்று, மழை அதிகமாக பெய்ந்து நல்ல புல்லு பூமி எல்லாம் என்ன செஞ்சுருக்கும்? இப்போ செழிப்பாக இருக்கும். இந்த சீசன் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மார்ச்சுக்கு மேலே அசூஸ் என்ஜாய் பண்ணலாம். அதனால் இந்த 3 மாதங்களை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதனால் பழையவைகள் ஒளிந்து எல்லாம் புதிதாகிறதுக்கு பேர் தான் போகி. நம்ம மக்கள் எங்கள் வீட்டாண்டெல்லாம் யாரும் கொளுத்தலை. இங்கே வந்தால் தெருவெல்லாம் கொளுத்தி கிடக்குது. நம்ம பாருங்கள், சர்ச்சுக்கு எதிரிலே கொளுத்தி வச்சுட்டாரு ஐயா. அவர்கிட்ட கேட்டுட்டு தான் வந்தேன், ஏன் இங்கே கொளுத்துன நீ? பழசெல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இன்னைக்கு புதுசாக மாறப்போகிறோம். அது என் செய்தி அல்ல. கர்த்தர் நல்லவர். எனக்கு ஒரு தேவன் ஒரு செய்தியை கொடுத்தார். அந்த செய்தியை உங்களுக்கு நான் கடத்தி போக விரும்புகிறேன். கர்த்தர் எங்களுக்காக கூட ஜெபம் பண்ணுங்க. நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சுத்தமானால் நான் எங்கள் ஊருக்கு போயிட்டு வரணும். என்னுடைய அண்ணன் மகன் ஒரு வீடை கட்டி அதை நாளைய தினத்தில் பிரதிஷ்டை பண்ண போகிறான். அது கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை வரலாறு. ஒரு 2 நிமிஷத்தில் நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் தான் அந்த வீட்டில் கடைசியாக இருந்து வெளியே வந்தவன். 83 நான் கல்லூரியில் படிக்கும்போது அந்த இடத்த விட்டு நாங்கள் வெளியே வந்து வேறொரு இடத்துல வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இப்போவும் எங்கள் வீட்டில் 4 பிரதர்ஸ், நான் ஒரு பொண்ணு, நாங்கள் 4 பேர் வெளியில் வந்து சென்னையில் தான் இருந்தோம். எங்கள் ஒரே ஒரு பிரதர் மட்டும்தான் ஊரில் இருந்தார். அவருடைய பையன், அவனுக்கு நிறைய பேருக்கு தெரியும், தினகரன், இங்கே வந்திருந்தான். அவன் தான் இப்போ வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ளே வாசம் பண்ண போகிறான். கிட்டத்தட்ட ஒரு 41 வருஷம் கழித்து அது வீணாய் போய் கடந்த இடத்துல வீட்டை கட்டியிருக்கிறான். கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கணும்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துலேருந்து தான் சிறுமையும் எளிமையுமாக இருந்த எங்களை தேவன் உயர்த்தி பெரிய ஆளாக்கி கொண்டு வந்து இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அதனால் அந்த பிள்ளையும் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். எங்களுடைய பிரயாணத்துக்காக கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். நாளை காலையில் நாங்கள் கர்த்தருக்கு சித்தமான 5 மணிக்கு கிளம்பணும். ஜெபாவை கேட்டிருக்கிறேன். அதனால் போய் நாளைக்கு இரவுக்குள்ளே வீடு வரணும்னு நாங்கள் விரும்பி கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கோம். கர்த்தர் எங்கள் பிரயாணத்தை வாய்க்க செய்யும்படியாய் நீங்களும் சபையார் ஜெபிங்க. எங்கேயும் ஓடிட்டு ஏதாவது ஆபத்தில் மாட்டிக்காதீங்க. நாங்கள் ஊரில் இல்லை. அதனால் நீங்களும் பத்திரமா இருக்கும்படி தாழ்மையை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் எனக்கு ஒரு செய்தியை கொடுத்தார். அதை நான் உங்களுக்கு சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். என்னுடைய செய்தியின் தலைப்பு பிட்டர்னஸ் டு பெட்டர்னஸ். என்னடா சிஸ்டர், என்னமோ பிட்டர்னஸ் பெட்டர்னஸ்ங்கிறியா? பிட்டர்னா என்னது? கசப்பு. பெட்டர்னா பெஸ்ட், இல்லை இது ஸ்வீட்டுன்னு வச்சுக்கலாம் இல்லையா? மாறாவிலிருந்து மதுரம்.
என்னுடைய செய்தியின் தலைப்பு மாறாவிலிருந்து மதுரம். மாறானா என்னது? கசப்பு. இந்த கசப்பிலிருந்து தேவன் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு மாற்றப் போகிறார். நான் விசுவாசித்து தேவன் கொடுத்த அந்த செய்தியை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்த போகிறோம். கடைசியில் இந்த ஆராதனை முடியும் போது கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு மதுரத்தை கொடுக்க போகிறார் என்பதை நீங்கள் ஆழமாக இந்த சத்தியத்தை கேட்டு கடந்து போங்க. எல்லாரும் கொஞ்சம் அட்டென்ஷனில் இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுக்கு ஆதாரமாக நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகம் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். யாத்ராகமும் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமும் 15:23. அவர்கள் மாறாவிலே வந்தபோது மாறாவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று பெயரிடப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்தபோது இந்த 15ஆம் அதிகாரத்தின் முதல் வசனங்களிலிருந்து வாசிக்கும் போது அவர்கள் எல்லாரும் சந்தோஷமாய் ஆடி பாடி கர்த்தரை என்ன செய்தார்கள்? துதித்தார்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து சந்தோஷமா வராங்க. மிரியாமும் சேர்ந்து நல்ல சந்தோஷமா ஆடி பாடுறாங்க. அவங்க அப்படி ஆடி பாடி சந்தோஷமா வந்தபோது அவருடைய வாழ்க்கையில ஒன்று எதிர்பட்டது. 22ஆம் வசனம். பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். எத்தனை நாள்? 3 நாள். 3 நாள் தண்ணி இல்லை. நம்ம கூட என்ன செஞ்சிருப்போம்? இங்கே உட்கார வச்சுட்டார் பாஸ்டர். இப்போ 3 நாளைக்கு இந்த இடத்த விட்டு ஏந்திரிச்சு போய் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. யாராவது மீறி தண்ணி குடிச்சிங்க அவ்வளோதான் போட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயா போயா சார் தான் அப்படின்னு நம்ம பாட்டில் போயிட்டே இருப்போம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் வனாந்தரம், சூர் வனாந்தரம். இந்த சூர் வனாந்தரம், வனாந்தரத்தை குறித்து பேசும்போது இந்த சூர் வனாந்தரம் ரொம்ப முக்கியமானது. அப்போ இந்த சூர் என்கிற இடத்துல வந்தபோது அந்த வனாந்தரமான தேசத்தில் 3 நாள் நடக்கிறாங்க. என்ன இல்லை? தண்ணி இல்லை. ஒருவேளை பெரியவங்க கொஞ்சம் தாகத்தை கூட தகர்த்துருக்கலாம். ஆனால் அந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய இருதயத்தை என்ன வந்திருக்கும்? கடுப்பாக இருப்பாங்க, வெறுப்பாக இருப்பாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்தாங்களாம். என்ன செஞ்சாங்க? முறுமுறுத்தார்கள். இந்த முறுமுறுப்பு ரொம்ப கஷ்டமான காரியம்தான். நம்ம வீட்டில் கூட நிறைய விஷயங்கள்ல நம்ம முறுமுறுக்கிறோம். சில வேளைகளை கணவன் மனைவியை பார்த்து முறுமுறுக்கிறோம், மனைவி கணவனை பார்த்து முறுமுறுக்கிறோம், பிள்ளைகளை பார்க்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கிற உறவுகளை எல்லாரையும் பார்த்து முறுமுறுக்கிறோம். இன்றைக்கு இந்த முறுமுறுப்பு அது என்னத்தை குடிப்போம்? ஒன்றையும் காணோமே. கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் எதுவுமே இல்லையே, குடிக்கிறதுக்கு தண்ணியே இல்லையே. ஆனால் ஒரு இடத்துல ஒரு தண்ணி கிடச்சிது அவங்களுக்கு. அப்பா தண்ணியை குடிக்கலான்னு ஆசையாக ஓடி அள்ளி வாயில் வச்சா அந்த தண்ணி எப்படி இருந்ததா? கசப்பா இருந்தது. எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்களேன். தண்ணி கிடைச்சதே பெரிய விஷயம். ஆனால் அந்த தண்ணி கிடைச்சதை குடித்த நிமிஷத்தில் கசப்பு. இப்போ அவங்க எல்லாரும் மோசேயை பார்த்து, என்னையா நீ இப்படி எங்களை வழி நடத்தி வந்து இந்த நேரத்தில் இப்படி தண்ணி கிடைச்சும் அது எங்களுக்கு பிரயோஜனமற்ற உபயோகமற்றதாக இருக்கிறதேன்னு சொல்லும்போது கர்த்தர் மோசேயை பார்த்து பேசினார். நீ என்ன செய்ய? நான் ஒரு மரத்தை காண்றேன். அந்த மரத்தை நீ என்ன செய்ய? வெட்டி அந்த தண்ணிக்குள்ளே போடுப்பா. அந்த மரத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய சுவையை கொடுக்கும். அந்த கசப்பான நீர் என்ன செய்யும்? மதுரமாக மாறும் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த ஆலோசனையின்படி மோசே செய்தார். அந்த கசப்பான தண்ணீர் அவங்களுடைய வாழ்க்கையில மதுரமாக மாறிற்று. மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதிக்கிறார். கர்த்தரே சோதிக்கிறார். எவ்வளவு பேர் முறுமுறுத்தான், எவ்வளவு பேர் மோசேக்கு விரோதமா பேசினா, எவ்வளவு பேர் எனக்கு விரோதமா பேசினான்லாம் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் தேவன் அங்கே ஒரு காரியத்தை நடப்பித்தார். இவ்வளோ நேரம் சந்தோஷமா ஆடி பாடினோம், எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சோனே ஒண்ணுமே இல்லைன்னு போகும்போது நம்ம எல்லாருக்குள்ளேயும் இயற்கையாகவே சோர்ந்து போகிற இருதயம் இருக்கு. ஆமென். அதனால அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எப்படி இருந்தார்களோ
அப்படிதான் நாமளும் இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கிறோம். ஆனா ஒரு மரம் காட்டப்பட்டதல்லவா, அவங்களுக்கு இருந்த கசப்பை மாற்றுகிற மதுரமாய் மாறினதல்லவா, அந்த மரம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் சிலுவையிலே நமக்காக, உனக்காக, எனக்காக சிலுவையை சுமந்து நம்முடைய எல்லா காரியங்களையும், பாவங்களையும், சாபங்களையும், நம்முடைய வியாதிகளையும், வேதனைகளையும், துக்கங்களையும், அலறுதலை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். அந்த மதுரம் தான் நம்ம வாழ்க்கையில வாசனையாய் வீசிக்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவர்கள் அப்படி கடந்து வந்து அந்த தண்ணீர் ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு, குடிச்சிட்டு வந்து அவங்கள பார்க்குறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் பாருங்க. பின்பு அவர்கள் ஏலேமுக்கு வந்தார்கள். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரிச்ச மரங்கள் இருந்தது. அங்கே தண்ணீர் அருகே பாளையம் இறங்கினார்கள். பாருங்க, 12 கோத்திரம் கடந்து வருகிறது. ஒரு நீரூற்று கிடைக்காதா என்று ஏங்கின மக்களுக்கு கர்த்தர் அன்றைக்கு 12 நீரூற்றை ஆயத்தம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 12 கோத்திரம் போட, ஒவ்வொரு கோத்திரமும் போய் எவ்வளவு தண்ணி குடிப்பீங்களோ குடிச்சுக்கோங்க. 70 பேரிச்சம்பரம். பேரிச்ச மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பழம், பேரிச்சம்பழம் நம்மளோட உடல் சக்திக்கு மிகவும் உகந்தது. நிறைய பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்க. வளர பிள்ளைங்க பேரிச்சம்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. வயசானவங்களுக்கு 2-3 பத்தை தேங்காயும் 4 பேரிச்சம்பழம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. ஆனால் நம்மள யாருமே அதெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டோம் இல்லையா? நமக்கு போண்டா கிடைக்குமா, பஜ்ஜி கிடைக்குமா, சமோசா கிடைக்குமா, இல்லை எல்லாருக்குமே அதில் தான் விருப்பமாக ஓடுறோம். இந்த இயற்கையாக கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டாங்க. ஆட இது எவ்வளோ நேரமாக கட்சி தின்னுட்டு. தேங்காய் சாப்பிட்றது எப்படின்னு மிரையா கிட்ட கற்றுக்கங்க. மிரையா சூப்பரான தேங்காய் சாப்பிடுவான். அவ்வளோ தேங்காய் சாப்பிடுவான். அவளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்டே இருப்பா தேங்காயை மட்டும். அது ரொம்ப நல்லது. சின்ன பிள்ளைக்கெல்லாம் தேங்காய் சாப்பிடுங்க. இப்போ பாருங்க, 70 பேரிச்ச மரம், 1-2 அல்ல, 70 பேரிச்ச மரத்தை கர்த்தர் காட்டி, இந்த பேரிச்ச மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த கனிகளை நீங்கள் புசித்து என்ன செய்யணும்? நடக்க. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் பேரிச்ச மரத்தில். கால்சியம் சத்து அதிகம் இருக்குது. நடக்கணும்ல, நீ என்ன செய்ய? அந்த பேரிச்ச மரத்தெல்லாம் பறித்து நல்லா சாப்பிட்டு நல்லா எலும்புகளுக்கு புஷ்டி ஆக்கிட்டு நடடான்னாரு. பாருங்க, நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் இப்படி யோசிச்சு தியானிச்சேன். ஆண்டவரே, ஒரு வீடு இருக்கிறவனுக்கு 12 வீடு கிடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யாருக்குமே சந்தோஷமே இல்லை. எனக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னா நான் சந்தோஷப்படுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீடு இருக்கிறவங்களுக்கு 12 வீடு, ஒரே ஒரு தோட்டம் இருக்கிறவனுக்கு 70 தோட்டம் கொடுத்தா எப்படி இருக்கும்? ஏன் 70 ஏக்கர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஒரு நாள் தரிசனம் கண்டேன். ஒரு சகோதரி, நம்ம சபையை சேர்ந்த சேலன் சத்யா அந்த சகோதரி சொன்னாங்க, ஆண்டி பெரிய இடமா இருக்குது, பெரிய இடமா இருக்குது, கர்த்தர் எனக்கு ஜெபம் பண்ணேன், நான் ஆலயத்துக்காக காட்டினாருன்னு. நான் என்ன ஜெபம் பண்ணுமா? அது எந்த இடத்துல இருக்குதுன்னு கேளு. பெரிய இடத்த மட்டும் காட்டிட்டாரு, அது எங்கே இருக்குதுன்னு கேளுன்னேன். சரி, நானும் ஜெபம் பண்ணேன் போயிட்டு. ஆண்டவரே, எனக்கு ஆத்துமாக்கள், எனக்கு இடம் கேட்கல. நான் இடம் தான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களே, நீங்கள்லாம் கேட்டு சொல்லுங்க. நான் ஆத்துமாக்கள் வேணும் ஆண்டவரேன்னு. இப்போ எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் தரிசனத்தில், ஆண்டவரே, நீ 5000 ஆத்துமாக்கள் கொடுத்தாலும் சரி, 5 லட்சம் ஆத்துமாக்கள் கொடுத்தாலும் சரி, எனக்கு 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் சர்ச்சு கொடுத்தாலும் சரி, 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் எனக்கு சர்ச்சு கொடுத்தாலும் சரி, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி வச்சிருக்கிறேன். என் ஆசை எவ்வளோ பாருங்க, 5 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் சர்ச்சு வேணும்னு கேட்டிருக்கிறேன். எங்கே இருக்குதுன்னு கேட்டு சொல்லுங்க, கர்த்தர்ட்ட தான் அறிவார். அல்லேலூயா. அப்போ நான் வந்து விசுவாசிக்கிறேன், எனக்கு 70 ஏக்கர் எங்கே ஒருத்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். எனக்கு தெரியாது, அது அவருடைய வேலை, அவர்கிட்ட ஒப்படைச்சாச்சு. இன்றைக்கு ஒண்ணுமே இல்லை, குடிக்க தண்ணியே இல்லை, என் வாழ்றதுக்கு வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனா உனக்கு 12 நீர் ஊற்றும், 70 பேரிச்சம்பழம் உனக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும்தான் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் எனக்காக 12 நீரூற்றை ஆயத்தம் பண்ணிட்டார். அதை நான் போய் பார்க்கல. நான் அடிக்கடி ஜெபம் பண்றது இப்படி, ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்க அந்த ஆசீர்வாதம் என் கண்ணுக்கு தெரியலப்பா, என் கண்ணுக்கு தெரியப்படுத்த ஆண்டவரேன்னு சொல்லுவேன். நீங்கள் அப்படியே ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக வைத்திருக்க ஆசீர்வாதம் என்னன்னே உங்களுக்கு தெரியல,
அதை தெரியப்படுத்தணும். கேளுங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அதை தெரியப்படுத்துவார். அப்போ வனாந்தரமான வாழ்க்கையில கடந்து வந்தவங்களுக்கு மாறாவை மதுரமாய் மாற்றி அவர்களுக்கு நீர் ஊற்றையும் பேரிச்சம்பழத்தையும் கொடுத்த தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார், நமக்கும் வழி காட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு இந்த சுவைகளை குறித்து தெரியும். 6 சுவை இருக்குன்னு எல்லாரும் தெரியும். கார்ப்பு, காரம், ஒர்ப்பு, உப்பு, அப்புறம் இனிப்பு, சர்க்கரை, அப்புறம் கசப்பு இருக்குது. கசப்புனா கசப்பு, கசப்புக்கு அர்த்தம் வேற. துவர்ப்பு, துவர்ப்பு, அப்புறம் புளிப்பு. 4 சுவை நல்லா சாப்பிடுவோம். காரம், உப்பு, இனிப்பு, புளிப்பு. காரக்குழம்பு வச்சா எல்லாமே வந்துடும் இல்லையா? ஆனால் இந்த துவர்ப்பையும் இந்த கசப்பையும் நிறைய விரும்பி சாப்பிட மாட்டேன். யாராவது சாப்பிட்ருக்குறீங்களா கசப்பு? நான் எங்கள் வீட்டில் பார்க்க குழம்பு வச்சா சந்தோஷமாக சாப்பிடுவேன். 1-2 ஆத்தமா தான் கை தூக்குது. பார்க்காம அவ்வளோ பாசமா தெரிஞ்சா இந்த எல்ஷடாய் சபைக்கு பின்னாடி இருக்கிற இடம் ஃபுல்லாக பாவக்காய் கொடி போட்டு விடலாம், பிச்சுக்கிட்டனாலும் சாப்பிடுங்க. பாவக்காய் நல்லது, வாய்க்கு கசப்பு, வயிற்றுக்கு நல்லது. தேனு வாய்க்கு இனிப்பு, வயிற்றுக்கு கசப்பு. தெரியுமா உங்களுக்கு? தேன் சாப்பிடும்போது வாயில் வச்சோன்னே என்ன ஆகும்? இனிக்கும். ஆனால் அது உள்ளே போனால் அதுக்கு கசப்பு தன்மை உண்டாகும். அதனால தான் நாட்டு மருந்து ஃபுல்லாக எண்ணத்தில் கொடுக்க சொல்கிறான். தேனில் குழச்சி சாப்பிடுங்க, தேனில் வச்சு சாப்பிடுங்கிறான். அதனுடைய சூட்சுமம் அதுதான். வாய்க்கு இனிப்பு, வயிற்றுக்கு கசப்பு. ஆனால் இந்த பாகக்காய் இருக்கு பாருங்க, வாய்க்கு கசப்பு, வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, சரீரத்துக்கு ரொம்ப. இந்த துவர்ப்பு இருக்குது பாருங்க, மேக்சிமம் சாப்பிட மாட்டோம். ஏன்னா துவர்ப்பு எதுலலாம் இருக்குது தெரியுமா? சுண்டைக்காயில் இருக்குது, வாழைப்பூவில் இருக்குது, வாழைக்காய் பிஞ்சில் இருக்குது. வாழைக்காய் பிஞ்சு அந்த இவ்வளோ வருது பாருங்க, பிஞ்சில் இருக்குது. மாதுளம் பிஞ்சு அதில் இருக்குது, கொய்யா பிஞ்சு, இதுலலாம் துவர்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இதெல்லாம் சாப்பிடவே மாட்டோம். வாழைப்பூ செய்ய தெரியும். எத்தனை பேர் சகோதரிங்க சொல்லுங்க? வாழைப்பூ செய்ய பாருங்களேன், பாவமாக கை தூக்குறாங்க. அது கூட அது எவ்வளோ வேலை, மெனக்கட்ட வேலை தெரியுமா? அதனால நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, கடைக்கு போனால் வாழைப்பூலாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நல்லா உருளைக்கிழங்க பார்த்து வாங்கின்னு வருவாங்க. டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா, சமைச்சு சாப்பிட. வாழைப்பூ அடிக்கடி எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. நம்ம தோட்டத்தில் விளையிற வாழைப்பூவெல்லாம் நாங்கள் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். அப்போ பாருங்க, நம்ம நாக்கு ஒரு சுவையை அப்படி வைக்கும் போதே என்ன செஞ்சிடுது, கண்டுபிடிச்சிருது. இது என்ன டேஸ்ட், ஐயோ உப்பா இருக்குது, அல்லது கசப்பா இருக்குது, அல்லது இனிப்பா இருக்குது, எல்லாத்தையும் கண்டுபிடிக்குது. இந்த நாக்கை கர்த்தர் எப்படி உண்டாக்குனாரோ தெரியல. அவர் இப்படிலாம் இருக்கும் இந்த மனுஷன் டேஸ்டாக. ஆனால் கர்த்தர் நமக்கு உண்டாக்கி கொடுத்த அந்த 6 சுவைகளில் மேக்சிமம் 2 சுவை தள்ளிடுறோம், 4 சுவை தான் சாப்பிட்றோம். 6 சுவை சாப்பிட்ற மனுஷன் ஒருவனும் இருக்கவே முடியாது. எல்லாரும் மேக்சிமம் இந்த தோற்பையும் கசப்பையும் நம்ம புசிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. சின்ன பிள்ளைகளும் சின்ன வயசுலேருந்து சாப்பிட ஆரம்பிங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ மாறாவை மதுரமாக மாற்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 2வதாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றார். கசப்பான பிச்சு, பாவ கட்டு. பிச்சுனா என்னன்னு தெரியுமாங்க? யாருக்காவது தெரியுமா? பிச்சுனா என்னன்னு சொல்லுங்க. பிச்சு போடுறதா? என்னது? இல்ல. பிச்சுனா என்ன தெரியுமா? நீங்க கோழிக்கறி, நாட்டு கோழிக்கறி இருக்கு இல்லையா, நாட்டு கோழி நீங்க வாங்கி, சிம்பிளா சொல்றேன், நாட்டுக்கோழியை வாங்கி நீங்க உள்ள உரிச்சிங்கன்னா அந்த ஈரல் இருக்கு பார்த்தீங்களா, ஈரலுக்கு பக்கத்துல கருப்பா ஒரு சின்னதா இவ்வளவுண்டு இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? யாருமே பார்க்கலையா? நாட்டுக்கோழி சாப்பிட்டது இல்லையா? அம்மா பாருங்க, வயசானவங்க, அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா நம்மெல்லாம் விவரமா சாப்பிட்ற ஆளுங்க. இங்க பாருங்க, சின்னதா. இனிமே போய் என்னைக்காவது நாட்டுக்கோழி வாங்கினீங்கன்னா அதை பாருங்க, சின்னதா கருப்பா இவ்வளவு பெருசுக்கு இருக்கும்.
அது உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கறியெல்லாம் கசக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? பிச்சு. அதை தெரியாதனமா நிறைய பேர் என்ன செஞ்சிருவாங்க, கட் பண்ணும்போது அறுக்கும்போது அது என்ன செஞ்சிருவாங்க, அறுத்துட்டுருவாங்க. தெரியாதனமாக தான் செஞ்சுடுவாங்க. அப்படி செஞ்சாங்கன்னா அந்த கறியெல்லாம் கசக்கும். அது பேர் தான் பிச்சு. இந்த பிச்சை எடுத்து தூர போட்டுடணும். என்னத்தை? கசப்பு. அதை கக்குவமாக அந்த ஈரலோடு ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதை லைட்டாக அப்படியே ஸ்லைஸ் பண்ணி தூக்கி போட்டுட்டோம்னா அந்த கறி சேஃப்டியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது இங்கே நீ கசப்பான பிச்சு, கசப்பு, அதுவும் ரொம்ப கசப்பு. அப்புறம் பிச்சுங்கிற வார்த்தையும் என்னது? கசப்பு. இதை இங்கிலீஷ் பைபிளில் அழகாக சொல்லிடுது. கால் பிளாடர் எல்லாருக்கும் தெரியலையா? கால் பிளாடர்னு சொன்னோம்னா பித்த நீர் பை. பித்த நீர் பை அது எல்லாருக்குமே இருக்குது. பித்த நீர் பைக்கு பேர் தான் என்னது? பிச்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. கால், GAL. அப்போ பாருங்க, இங்கே இந்த அப்போஸ்தலர்கள் எல்லார் மேலே கைகளை வைத்து ஜெபம் பண்றாங்க. அப்படி கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார். இதை சீமோன் என்கிற ஒரு மனிதன் பார்க்கிறான். அவன் பார்த்தோன்னே அவனுக்கு ஆசை, பா அவங்கெல்லாம் கை வச்சா எல்லாரும் என்ன செய்யறாங்க, பரிசுத்தாவில நிறையிறாங்களே, நானும் அப்படி செய்யணும்னு பணக்கட்டை எடுத்துன்னு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சீஷர்கள்ட்ட கொடுத்து, நானும் என்ன செய்யணும், யார் மேல கை வைக்கிறனோ அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த வரத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி பணக்கட்டை நீட்டுறான். அப்பதான் அந்த சீமோனை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டில் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன்னு சொல்றான். அந்த 21ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் என்று சொல்லும். இப்போ பாருங்க, பணத்தினால தேவனுடைய வரங்களை வாங்க முடியாது. அப்படின்னா இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்கள் எல்லாரும் இந்த தேவனுடைய வரங்களை நல்லா வாங்கி வச்சுக்கிட்டு எல்லார் கையிலும் போய் கையை வச்சா போதும், எல்லாரும் ஆடுவாங்க. இப்பெல்லாம் சில ஊழியக்காரர்கள்லாம் சேரில் உட்காந்தோடனே ஆடுறான். அது மாதிரி ஒரு அபிஷேகம். இன்னையா அபிஷேகம் எனக்கு புரியல. இது கர்ச்சிப்பை தொட்டோனே ஆடுறாங்க, சேரில் உட்காந்தோடனே ஆடுறாங்க, மைக்கை போய் அப்படி நீட்டுறதுக்காட்டி பொத்து பொத்துன்னு விழுகுறாங்க. இது உண்மையான அபிஷேகமா தெரியாது, கர்த்தர் அறிவார். ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பணத்தால் என்ன செய்ய முடியாது, கண்டிப்பா பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா நம்ம சபையிலே நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு வாங்கியிருந்திருக்கலாம், அது முடியாது. இப்போ இந்த சீமோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை என்னது, நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிற, உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு என்ன செய்ய, மனம் திரும்பு. அதனால பாவக்கட்டு, பணத்தினால எதையாவது சம்பாதிக்கலான்ற எண்ணத்தை வைத்திருந்தா அதை விட்டுடு என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். மூன்றாவதாக நமக்கு தெரிந்த சம்பவம், ரூத் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார், நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தியிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றாள். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு ஏற்கனவே நல்ல தெரிந்த சம்பவம் தான். ஆனால் நம்மளுடைய வேதத்தின் ஆதாரத்துக்கு இது இன்றைக்கு தேவைப்படுகிறது. இந்த 1ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது இந்த நகோமியுடைய சரித்திரம் மிகவும் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நகோமி என்றால் பிரியமானவள் என்ற அர்த்தம். நகோமி என்றால் அங்கே இருக்கக்கூடிய பேர்களுக்கெல்லாம் நான்
அர்த்தம் சொல்றேன். நகோமி என்றால் பிரியமானவள், மாறாள் என்றால் கசப்பு. மக்லோன், அந்த நகோமியோட பையன் 2 பேர் மக்லோன் கிளியோன் இருந்தாங்க. மக்லோன்னா நான் பேர் பாருங்க, நோய் உற்றவரான். மக்லோன்னா என்ன பேரு அர்த்தம்? நோய் உற்றவர். கிளியோன்னா துயரம் உற்றவரான். என்னது? துயரம். பேர் வைக்கும்போது கூட நல்லா பார்த்து வைங்கப்பா. இந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னு இப்பெல்லாம் கூகுளில் தேடலாம். அந்த காலத்தில் அவங்க தேட முடியலனால வச்சுட்டாங்க. இப்பெல்லாம் கூகுளில் நல்லா தேடி பேரை வைங்க. மக்லோன்னா நோய் உற்றவர், கிளியோன்னா துயரமுற்றவர், ஓர்பால்னா பெண்மான், ரூத்துனா திருப்தியானவள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நகோமி என்றால் பிரியமானவள். பிரியமானவளா இருந்தவளுடைய வாழ்க்கையில அவளே சொல்லுகிறாள், நீங்கள் என்னை பிரியமானவள் என்று சொல்லாம நான் கசப்பானவள்னு என்னை கூப்பிடுங்கிற. நம்மளை யாராவது இப்படி கூப்பிட்டா நல்லா இருக்குமா? நமக்கு கோபம் வரும். ஆனா அவளே சொல்லிக்கிறா, என்னை பிரியமானவள்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க. என் பேரு நகோமி இல்லை, இப்போ என் பேர் என்னது? மாறாள், கசப்பு. என் வாழ்க்கையில கசந்து போயிட்டேன். எல்லாத்துலையும் என் வாழ்க்கையே கசப்பாயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை கசப்பாய் கொண்டு கத்தரை முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். அவள் சொல்லுகிறா பாருங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். என் சர்வ வல்லவர் அவளை போக சொன்னாரு இல்லை. இவள் சுய இச்சையின்படி அந்த பெத்லேகேம் அப்பத்தின் வீடு, பெத்லேகேமிலே குடியிருந்த அத்தனை மக்களும் அந்த ஊர்ல மட்டும்தான் வாழ்ந்தாங்க. ஆனா இவள் மட்டும்தான் தன்னுடைய கணவனோடு கூட மோவாப் தேசத்துல போய் வாழும்படி போனான். அந்த வசனம் நல்லா சொல்லுகிறது பாருங்க. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். பஞ்சம் பிழைக்க போனான். பெத்லேம் ஊரானாகிய இந்த மனுஷன் என்ன செஞ்சான்? பஞ்சம் பிழைப்பதற்காக மனைவி 2 ஆண் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போனான். அவன் போய் அங்க பஞ்சம் பிழைக்கும்படியாக தான் போனான். தன்னுடைய வாழ்வாயே அவன் என்ன செய்தான்? இழந்து போனான். அடுத்தடுத்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த எலிமெலேக்கும் அவனுடைய மகன்கள் 2 பேரும் மக்லோனும் கிளியோனும் என்ன செய்தார்கள்? மரித்து போனார்கள். ஒரு குடும்ப வாழ்க்கையில எது நேரிடக்கூடாதோ அது அவருடைய வாழ்க்கையில நேரிட்டது. ஒருவேளை தலைவன் போயிட்டாவே ஒரு பெரிய பாரங்க குடும்பத்துல. ஆனா தலைவன் மாத்திரமல்ல, அவளுக்கு வாரிசா இருக்கக்கூடிய 2 ஆண் பிள்ளைகளும் மரித்து போனார்கள். ஒருவேளை அந்த வார்த்தையின்படி நோயுற்றவர், துயரமுற்றவர், அது போலதான் அவங்க செத்துட்டாங்களோ என்னமோ. அவங்க எப்படி இறந்தாங்கிற டீட்டெயில் இதுல இல்லை. ஆனா அவங்க 2 பேருமே என்ன செஞ்சாங்க? 3 ஆண் மக்களும் மரித்து போனார்கள். ஆனால் அந்த தேசத்துல அவர்கள் போய் நீண்ட நாள் வாழ்ந்திருப்பார்கள் போல. அதனாலதான் அவங்க என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணமோ செய்துட்டாங்க. அந்த அந்நிய தேசத்திலே திருமணமோ செய்தாச்சு. ஆனா இப்போ இந்த பெத்லேகேம்ல திரும்பவும் தேசம் செழிப்பாயிருச்சு. தேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வாழ்கிறார்கள். இங்க பஞ்சம் நீங்கி பசி நீங்கி ஆறுதல் அடைந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்ட மாத்திரத்துல இந்த நகோமி ஒரு தீர்மானம் எடுத்தால், நான் என்னுடைய தகப்பன் வீட்டு பெத்லேகேமுக்கு என்ன செய்வேன்? திரும்பவும் போவேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அவள் என்ன செய்தால்? பெத்லேகேமுக்கு திரும்ப வருகிறாள். அப்படி வரும்போதுதான் அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் அந்த வீதியில கடந்து போகும்போது சொல்றான், ஓ நகோமியா, நகோமியா. அப்பதான் அவ சொல்றான், நான் நகோமி அல்ல. என் வாழ்க்கையில நான் எப்படி நிறைவாய் போனேன், இப்பொழுது சகலத்தை இழந்து நான் தனிமரமாய் இப்பொழுது வந்திருக்கிறேன். ஆமென். அநேகருடைய வாழ்க்கையில நம்ம கூட நினைச்சிட்டே இருக்கிறோம், எல்லா ஆசீர்வாதமும் நான் வாழ்க்கையில இருந்துச்சு, இன்றைக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நான் கடந்து வரேன், நான் தனித்தவங்களை போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நீங்க நினைக்கலாம். அந்த தனித்த வாழ்க்கையில வாழ்ந்த அந்த சகோதரருடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் அவருடைய கசப்பை மதுரமாக மாற்ற சித்தம் கொண்டார். அந்த நகோமியை நினைத்தார். அந்த நகோமியை நினைத்தது நிமித்தம் தான்
கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு அதிசயத்தை செய்தார். பாருங்க, அவள் வாழ்க்கையில இழந்து போன அத்தனை தோல்விகள், இழப்புகள், கசப்புகள், எல்லா வறுமைகள், எல்லா மன சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக அங்கே ஒரு மனுஷனை தேவன் எழுப்பினார். அவள் வந்த அந்த இடத்துல எல்லா சொத்து சுகத்தை விட்டுட்டு போயிட்டா. அவளுக்கு அங்க எங்க தங்குவதுன்னு தெரியல. ஆனால் அவள் தங்கி இருந்த அந்த இடத்துல ஒரு இரட்சகனை தேவன் எழுப்பினார். அவன் தான் யாரு? போவாஸ். நமக்கு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில நமக்கு என்னதுதான் செய்யறதுனே தெரியாது இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் ஒரு வழியை காட்டுவாருங்க. ஆனா அதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும், அதுக்கு கொஞ்சம் நாட்கள் பிடிக்கும். அந்த நாட்கள் வருகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் தேவ சமூகத்துல காத்து இருக்கணும். ஆனா நம்மளால அது கண்டிப்பா முடியாது. எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி எல்லாமே வேணும்னு விரும்புகிறோம். அதனாலதான் நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம கண்கள் மறைக்கப்பட்டு வைத்திருக்கிறது. இந்த நகோமி வாழ்க்கையில அவளுடைய கசப்பை மாற்றும்படி அங்க ஒரு இரட்சகன் எழும்பினான். கர்த்தர் இந்த ரூத்தின் நிமித்தம், இந்த ரூத் எந்த வயல்ல போய் அவள் கதிர்களை பொறுக்கினாலோ அந்த வயலுக்கே எஜமானியாக மாறும்படி கர்த்தர் முன்குறித்து வைத்தாருங்க. நம்ம பாடுறோம் பார்த்தீங்களா, தாயின் கருவில் உருவாகும் போது எங்க அம்மாக்க அவங்க கருவுல உருவாகிறதுக்கு முன்பாக நம்மளை பேர் சொல்லி அழைத்த தேவனுங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த திட்டம் என்னதுன்னு அதை உணர்ந்துக்கிற வரைக்கும் நமக்கு பொறுமை இல்லாதனால தான் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்தோம். அவள் அந்நிய தேசத்திலிருந்து வந்த அந்த ரூத்துக்கு தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் பாருங்க. ஒரு பணக்காரனை ஆயத்தம் பண்ணினார். விதவையை கல்யாணம் பண்றதுக்கு பணக்காரன் யாராவது வருவாங்களா? வரவே மாட்டாங்கங்க. விதவையை, அவளுக்கு பிள்ளை இல்லைதான், ஆனாலும் விதவையை கல்யாணம் பண்ணுவதற்கு ஒரு அழகான ஒரு பணக்காரனை தேவன் ஏற்கனவே ஆயத்தம். இப்ப ரூத்து பிறக்கும் போதே இவள் வாழ்க்கை எப்படிதான் ஆகும், இவள் இப்படி திருமணம் பண்ணுவாள், இவன் கணவன் மரிப்பான், அவனுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க ஒரு போவாசை ஏற்கனவே என்ன செய்யிட்டார்? ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். ரூத்து பிறந்த பிறகு அவன் பிறக்கல. ரூத்துக்கு பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஒரு போவாசை தேவன் என்ன செய்தார்? ஆயத்தம் பண்ணி வச்சிட்டார். அப்ப பாருங்க, இவளுடைய வாழ்க்கையில அந்த போவாஸ் வந்து உள்ள நுழைஞ்ச உடனே எல்லாரும் நம்ம கடைசி அதிகாரத்தை நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கடைசி அதிகாரத்துல இந்த வசனத்தை ரொம்ப டீப்பா நம்ம வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரை பார்த்து சொன்னார்கள்? நகோமியை பார்த்து. நகோமியா குழந்தை பெற்றால்? இல்லை, ரூத்து தான் குழந்தை பெற்றால். ஆனால் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளும் என்ன சொல்றாங்களா நகோமியை பார்த்து? உன் சுதந்திரம் அற்று போகாதபடிக்கு. அவள் ஏற்கனவே 2 பிள்ளைகள் சுதந்திரத்தை இழந்து தவிக்கிறாளே, அது தவிப்பை நீக்கும்படியாக தான் தேவன் போவாசையும் ரூத்தையும் நினைத்து ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்தார்? கர்த்தர் கொடுத்தார். அந்த நாட்கள் எல்லாம் யார் முதல் கணவனா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும், அவர் மரித்த பிறகு ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்கன்னா அந்த மரித்தவர்களுடைய பெயரை தான் நிலைக்க செய்வாங்களாம். நான் சொல்றது எப்படின்னு புரியுனா, ரூத்தோட கணவன் மரித்தார், அவருடைய பெயரில் தான் அந்த பிள்ளைக்கு பேர் சொல்லுவாங்களாம். புரியுதா நான் சொல்றது? போவாஸுக்கும் ரூத்துக்கும் இந்த பிள்ளை பிறந்திருந்தாலும், ரூத்து ஒரு கணவனை இழந்து இந்த போவாசிட்ட பெற்று எடுத்திருந்தாலும், இந்த ரூத்தோடைய சந்ததியின் பேர்ல தான் அந்த மகனை என்ன செய்வாங்களாம்? அழைப்பாங்களாம். அதனாலதான் இங்கே வசனம் சொல்லுகிறது, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு. இப்போ இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு. ஏன்னா அவள் கணவன் இறந்து போனதுனால அந்த மகளிடத்துல கர்த்தர் கொடுத்த அந்த ஆண் வாரிசு நகோமியோடைய சுதந்திரம். அல்லேலூயா. போவாஸோட சுதந்திரம் இல்லைங்க, அது நகோமியோட சுதந்திரம். வசனம் ஒண்ணுமே தப்பாவே இருக்காது. நீங்க வாசிக்கும் போது யாரும் டீப்பா வாசிச்சீங்கன்னா தான் புரியும். வசனத்தை டீப்பா வாசிக்கணும். போவாஸ் தான் பெற்றெடுத்தான். ஆனா இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு. ஏனென்றால்
நகோமியோடைய மருமகள் மூலமாய் கிடைத்ததுனால அந்த சுதந்திரம் யாருக்கு சொந்தம்? நகோமிக்கு சொந்தம். அப்ப பாருங்க, சுதந்திரத்தை தேவன், இழந்து போன சுதந்திரத்தை திரும்ப கர்த்தர் அவள் வாழ்க்கையில கொடுத்து, இழந்து போன பிள்ளைகளுக்கு ஏற்ற சுதந்திர விதத்தை கர்த்தர் இந்த ரூத்தின் மூலமாக கொடுத்தார். அடுத்து அந்த பிள்ளையை குறித்து அவளுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன். அவனுடைய இருதயத்தில் இருந்த கசப்பு, அந்த வேதனை, அந்த துக்கம் எல்லாம் நீங்கி இந்த பிள்ளை பெற்றது நிமித்தம் நகோமியே, ஓ ஆத்துமாவுக்கு இவன் என்ன செய்யறான்? ஆறுதல் கொடுப்பான். அல்லேலூயா. ரெண்டாவது, உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவன். இந்த பேர பிள்ளை பெற்றெடுக்கும் போது நகோமி என்ன வயசுல இருந்தாங்கன்னு தெரியல. கண்டிப்பா முதிர் வயதா தான் இருந்திருப்பாங்க. இந்த பிள்ளை வளர்ந்து குறைஞ்சது ஒரு 15-20 வயசு ஆனாதானே கொஞ்சம் ஆதரவா இருக்கும். அப்போ அவ்வளோ தூரம் வரைக்கும் கர்த்தர் இந்த நகோமிக்கு ஆயுசுனாலே என்ன செய்தார்? கூட்டி கண்டிப்பா கொடுத்திருப்பார். அப்பதானே இந்த வார்த்தை அது நடக்கும் இல்லையா? அல்லேலூயா. அதனால கர்த்தர் அந்த மகளுக்கு 2 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் பாருங்க. உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்வான். நீ தவிக்கிற தவிப்பெல்லாம் போய் இந்த பிள்ளை நிமித்தம் உனக்கு ஆத்துமாவுக்கு ஆறுதல் கிடைக்கும். உனக்கு முதிர் வயதாகும் போது உன்னை ஆதரித்து உன்னை உடுக்க உடையும் கொடுத்து இருப்பிடம் கொடுத்து உன்னை பாதுகாக்கிற தேவனாய் இவன் இருப்பான் என்று சொல்லி அன்றைக்கு அந்த ஸ்திரீகள் எல்லாரும் நகோமியை பார்த்து இந்த பிள்ளையை குறித்து வாழ்த்து செய்தியை சொல்லுகிறார்கள். அது மாத்திரமில்லாது 16ஆம் வசனத்துல நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானால். இங்க ரூத்தோட பார்ட்டே வரலங்க. நீங்க இந்த வசனத்துல நல்லா டீப்பா வாசிப்பாங்க. ரூத்தோட பார்ட்டே வரல, நகோமியை மட்டும்தான் இங்க மென்ஷன் பண்றாங்க. ஏன்னா நகோமி வாழ்க்கையில தான் எல்லாவற்றையும் என்ன செய்தால்? இழந்து போனாள். அப்போ அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கிற தாயாக மாறி போனால், அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பேரிட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நகோமிக்காக ஆண் பிள்ளை பிறந்தது? நகோமிக்கு பிறந்ததா? இல்லை. ஆனா அந்த அளவுக்கு அந்த பிள்ளையை குறித்து தேவனுடைய திட்டம் வேற மாதிரி இருந்ததுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாங்க தேவன் ஒவ்வொரு வார்த்தையும் உறுப்பு கூட அழிந்து போகாதுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்ததியில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதனாலதான் இந்த நகோமியுடைய வாழ்க்கையில இருந்த இந்த கசப்பை மாற்றும்படி நகோமி எதை இழந்தாலும், சுதந்திரத்தை இழந்தால் அவளுக்கு ஒரு சுதந்திர பாகத்தை தேவன் உருவாக்கி கொடுத்து இழந்து போனதை அவள் ஆசீர்வாதமாய் பெற்று அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்தார். நகோமி ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று சொல்லுகிற அளவுக்கு, அந்த பிள்ளையை எடுத்து வளர்க்கிற அளவுக்கு இந்த நகோமி என்ன செய்தால்? அருமையான தாயாய் மாறி போனாள். பாட்டியாய் மாறினால் வசனம் இல்லை, தாய். தாய் தான் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பிள்ளை என்ன செய்வா? சுமப்பா. அது அழுதாலும் சுமப்பா, சிரிச்சாலும் சுமப்பா, அடம்பிடிச்சாலும் சுமப்பா, எல்லாத்தையும் சுமப்பா. அப்போ பாட்டியா இருக்கக்கூடிய தாய்கள்லாம் நீங்க நல்லா கவனிங்க. உங்க பேர பிள்ளைங்க பண்ற அட்டகாசத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு பிள்ளைகளுக்கு நல்ல தாயாகவும் இருங்க. ஆமென், ஆமென். ஏன் தெரியுமா? எப்பவுமே பிள்ளைகளை சபிக்கக்கூடாது, எப்பவுமே பிள்ளைகளை திட்டிகிட்டே இருக்கக்கூடாது. பிள்ளைகளை கொஞ்சம் தூக்கி விடுங்க. அந்த பிள்ளைகள் செய்யறது சரியில்லைன்னு கண்டிப்பா தெரிஞ்சாலும், நம்ம காலம் வாழ்ந்த காலம் வேற, என்னை விட மூத்த வயசுல இருக்கக்கூடிய உங்க காலம் வேற. நீங்கெல்லாம் அன்னைக்கு 2 ட்ரெஸ் இருந்தா போதும், மாத்தி மாத்தி உடுத்துனீங்க. என் காலத்துல 4 ட்ரெஸ் வேணும். ஆனா இன்னைக்கு பீரோ ஃபுல்லா ட்ரெஸ் இருந்தா கூட 10லங்கிறாளுங்க. உண்மையா? அப்போ நம்ம காலம் வேற, என் காலம் வேற, வயதான அம்மாமா இருக்க உங்க காலம் வேற. ஆனால் இப்போ இருக்கிற யங்கர் ஜென்ரேஷன் ஸ்மூத்தாக கண்டு போனாதான் அதுங்களுக்கு புரியும். ஊயினோம்னா ஒன்றுமே புரியாது அதுங்களுக்கு. அப்படின்ட்டு அது பாட்டில் போயிடும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, சட்டம் கூட பண்ணாது. சட்டம் பண்ணாமல் போகிறதுக்கு காரணம் நம்மளும் ஒரு ஆள் தான். நம்ம சொல்ல வேண்டிய விதத்தில் பிள்ளைகளுக்கு சொல்லலை. நம்மளும் கொஞ்சம் திருத்திக்கணும், நீங்களும் திருந்தணும். அல்லேலூயா. அப்போ நகோமியை பார்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்திரீகளும் சொன்னாங்க,
இவள் தாயாய் இருந்தாள். இவளுக்கு ஆறுதல் கிடைத்தது. இவள் ஆத்துமாவில் ஒரு ஆறுதல். ஆத்துமாவில் ஆறுதல் இருந்தால் தாங்க நம்ம வெளியில சந்தோஷமா இருக்க முடியும். அதனால தான் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சி, அகமலர்ச்சி தான் என்ன செய்யும்? முக மலர்ச்சியை கொடுக்கும். என்னதான் சிரிங்க சிரிங்க, கையை தட்டுங்க கையை தட்டுங்கனால முடியவே முடியாது உங்களால. உள்ள ஒன்று உக்காந்துக்கிட்டு அழுத்துதே. நான் என்ன பண்ணேன்? நானும் தான் கையை தட்டலான்னு வந்தேன். ஆனால் என் கை தட்டுறதுக்கே வர மாட்டேங்குதே. நிறைய பேர் இப்படி தட்டுறீங்க. கேக்குதா? கேக்குதாமா? இது இப்ப கேக்குதா? கேக்குதுல்ல? நல்லா சத்தமா தட்டுங்க. தட்டுங்க, எல்லாரும் தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கையை கொடுத்தது வேலை செய்யறதுக்கு மட்டும் இல்லை. ஆலயத்துல வந்தாலும் கையை தட்டி கர்த்தரை என்ன செய்யணும்? ஆராதிக்கவும் தான். அதனால நம்ம எல்லாரும் இந்த கையை தட்டும் போது, நான் ஒரு சீக்ரெட் சொல்றேன். கையை தட்டும் போது நீங்க நல்லா உற்சாகமா தட்டிட்டே வாங்க. உள்ள ஒரு அழுத்தம் வருது பாத்தியா, அது தானா வெளியே போயிடும். நீங்க கையை தட்டாம உம்முனே உட்காந்துட்டு போனீங்க, உம்முனே தான் போவீங்க, உம்மனா முஞ்சாவே போவீங்க. அதனால நல்லா கைகளை தட்டுங்க, உற்சாகமா கர்த்தருக்கு இருங்க. உங்கள் இருதயத்தில் இருக்க கசப்பை தேவன் என்ன செய்வார்? எடுத்து போட்டு உங்கள் ஆத்துமாவுக்கு ஆறுதலை தருவார். உங்களை ஆதரிக்கிற தேவன் இன்றைக்கும் இருக்கிறாருங்க. அன்றைக்கு நகோமிக்கு மட்டும்தான் தேவன் ஆதரிக்கிற தேவனா இருந்தாரா? அவள் வாழ்க்கையில இருந்த கசப்பை மட்டும்தான் மாற்றினாரா? நம்ம வாழ்க்கையில இருக்க கசப்பு மாற்ற அவர் வல்லவர் இல்லையா? நிச்சயமாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன கசப்பு இருக்குதோ அது எல்லாவற்றையும் தேவன் மாற்றி இன்றைக்கு ஒரு மதுரமான வாழ்க்கைக்கு நம்மளை கொண்டு போக போகிறார். நான் ஏற்கனவே ஒரு சின்ன கதையை சொன்னேன். அந்த கதையும் திரும்ப சொல்லி இந்த சாப்டருக்கு தேவையா இருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்துல ஒரு MYRRH மிர் ட்ரீ, அந்த மரம் ரொம்ப நாள் வளர்ந்து நல்ல கிளைகள்லாம் விட்டு செழிப்பாதான் இருந்தது. மற்ற மரத்திடத்துலலாம் எல்லா மிருக ஜீவன்கள் போவாங்க, மனிதர்களும் போய் இளைப்பாருவாங்க. ஆனா இந்த மரத்திடத்துல யாருமே வரமாட்டாங்க. இப்போ ரொம்ப நாள் நினைச்சிச்சு இந்த மரம், ஏன் என்கிட்ட மட்டும் யாருமே என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, வரவே மாட்டேங்கிறாங்க, என்னாச்சு? பக்கத்துல இருக்க மரத்துக்கிட்டலாம் போய் நிக்கிறாங்க, ஏன் பக்கத்துல மட்டும் வரவே மாட்டேங்கிறாங்களேன்னு ரொம்ப யோசிச்சுச்சு. அப்ப இந்த மரத்தை வச்சதை ஆண்டவர்கிட்ட கேட்டுச்சான். அது ஏன் ஆண்டவரே என்னைய மட்டும் யாருமே தேடி வரமாட்டேங்கிறாங்க, இந்த சுத்தி இருக்கிற மரங்கள்ட்டெல்லாம் போய் ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. அப்படி ஒரு நாள் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் மனம் நொந்து கதறி அழுதுச்சான். அது கதறி அழும்போது அதனுடைய வேர்வை அந்த நார்கள் எல்லாரையும் கிழிச்சுக்கிட்டு, வேறு பட்டையில இருக்கு பத்தியா பட்டை, அந்த பட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தண்ணியா கொட்டுனுச்சான். அப்படி தண்ணியா கொட்டும் போது அதுல இருந்து ஒரு மதுரமான ஒரு வாசனை வீசனுச்சான். அந்த வாசனை வீச 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 இந்த சுற்றி நின்ன அந்த மிருகங்கள் மனிதர்கள் எல்லாரும் இந்த மரத்துக்கு அடியில வந்து நின்னாங்க. என்னது எல்லாரும் என்கிட்ட வராங்க அப்படின்னு அந்த மரத்துக்கு ஒரு ஆச்சரியம் வந்தது. அப்போ பார்த்தா ஒரு வித்தியாசமான ஸ்மெல். இது வரைக்கும் அந்த வனாந்தரத்துல அந்த காட்டுல இந்த ஸ்மெல்ல அவங்க யாருமே கேட்டதும் இல்லை, சுவாசிச்சதும் இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம் வந்ததாம். அப்படி நறுமணம் வந்த போது எல்லாரும் அதை தேடி வந்தாங்களாம். அந்த பட்டையிலிருந்து முருங்கை பீசுலாம் வரும், பார்த்துருக்குறீங்கல்ல, ரொம்ப சிம்பிளா நம்ம வீடுகள்ல பார்த்துருப்போம். அந்த பட்டையிலிருந்து ஒரு பிசின் உருவானதாம். அந்த பிசினை எல்லாரும் எடுத்துக்கிட்டு வீடுகளுக்கு போனாங்களாம். வீடு முழுக்க வாசனை அடிச்சதாம். அந்த பிசினுக்கு பேர் என்ன தெரியுமா? வெள்ளைப்போளம். ஹல்லேலூயா. இந்த வெள்ளைப்போளத்தை குறித்து பைபிள்ல நிறைய இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலையும் தேவனுக்கு பலியாக செலுத்துவதற்கு வெள்ளைப்போளம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில 3 இடங்களிலே இந்த வெள்ளைப்போளம் அது நடந்து வந்திருக்கிறது. வெள்ளைப்போளத்தை முதலாவது மத்தேயு எழுதின புஸ்தகத்துல நம்ம வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 2:11 அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து
பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது இயேசுவுக்கு 3 விதமான பொருள் கொடுக்கப்பட்டது. அந்த 3 விதமான பொருளும் விலையேற பெற்றது. அதில் ஒன்று வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலம் கர்த்தருக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது, நறுமணம் மிக்கது. 2வதாக மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நான் வாசிக்கும் போது 23ஆம் வசனத்துல, மார்க் 15:23, வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவை மரத்துக்கு போகும்போது சிலுவை சுமந்து கஷ்டத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு போய்கொண்டிருக்கிறார். அவருக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் என்ன செய்யறாங்களாம், அவரை அடித்து துப்பி காரி உமிழ்ந்து அவரை பரியாசம் பண்ணிட்டு அவங்க ஒன்று சொன்னாங்களாம், கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் கொல்கதா என்னும் இடத்துக்கு அவரை கொண்டு போய் வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. சிலுவை வரைக்கும், சிலுவைக்கு கொண்டு போக முடியும் வரைக்கும் அந்த வெள்ளை போலத்தை அவர்கள் கலந்து ஒரு காடியை கொடுத்தார்கள், அதை குடிக்க அவர் மனமில்லை. 2வது சிலுவை பரியந்தம் வெள்ளை போலம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. 3வதாக யோவான் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. 39ஆம் வசனத்துல அது வருது. ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். இந்த யோசேப்பு இயேசுவின் சரீரத்தை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு போகப்படும் போது நிக்கதோமு என்பவனும் என்ன செய்தானா, இயேசுவை அடக்கம் பண்ணுவதற்கு வெள்ளை போலமும் கரிய போலமும். இந்த கரிய போலங்கிறது யாருக்காவது தெரியுமா? கரிய பவளம்னு விலகு கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இங்க கரிய போலம். கற்றாழை இருக்கு பாத்தீங்களா, கற்றாழை, கற்றாளுடைய விதைக்கு பேரு தான் என்னது, கரிய பவளம். அந்த விதை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது, அதுல நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. அதனால தான் அழகு முகத்துக்கு தேவை என்னதுங்கிறாங்க, கத்தாழை ஜெல்ல போடுங்கிற. நம்மெல்லாம் கத்தாழை ஜெல்ல போட்டா இருக்கிற சளியில ஒரே நாளில் போயிடுவேன், அவ்வளோ கோல்டு அது. அப்போ அந்த கரிய பவளம் என்பது அந்த கடைகளை இப்போ விற்கிறாங்க. நாட்டு மருந்து கடைகளுக்கு போனீங்கன்னா கரிய பவளம்னு கேட்பான். அந்த கரிய பவளத்தை வாங்கின்னு வந்து கருப்பாக இருக்கும், அதை நல்லா காய்ச்சி எங்கெல்லாம் காயம் கட்டி இருக்குது, ரத்த கட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் தடவுனீங்கன்னா அந்த வீக்கம் குறையும். அது மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆலுவேரா. அப்போ பாருங்க, அதுதான் வந்து என்னது, கரிய போலம். அப்போ வெள்ளை போலம். இந்த வெள்ளை போலத்தையும் கரிய போலத்தையும் நிக்கதோமு என்பவன் அவரை அடக்கம் பண்ணுவதற்காக கொண்டு வந்து வாசனையாக ஊசி. நம்மளாம் இப்போ செண்டடிச்சு கொண்டு போய் எல்லாரையும் உள்ள வைக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில இந்த வெள்ளை போலம் அவர் பிறப்பில் வந்தது, அவர் சிலுவை வரைக்கும் வந்தது, அவருடைய அடக்கம் வரைக்கும் வந்தது. அதுதான் விலையேற பெற்ற வெள்ளை போலம். அப்போ அந்த மிர்மரம் எப்படி கண்ணீர் வடிச்சு, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி ஒரு கசப்பான வாழ்க்கை இருக்குதேன்னு அது கதறி அழும்போது தாங்க அதோடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பெரிய பிசின் வந்தது. அது வெள்ளை போலமாக மாறினது. அது அநேக நறுமணத்தை கொடுத்து அநேகர் விலையேற பெற்றதுங்க வெள்ளை போலம். விலையேற பெற்றது வெள்ளை போலம். அந்த வெள்ளை போலத்தை கர்த்தர் என்ன செய்தார், ஆசீர்வதித்து அந்த மரத்துக்கு, நீ சாதாரண மரம் இல்ல, உன்னை பார்க்கிறவன் எல்லாம் சாதாரணமா உன்னை பார்த்தான், உன்னை வேண்டா வெறுப்பா பார்த்தான், உன்னை கசப்பா பார்த்தான், நீயே உன்னை கசந்து கொண்டிருந்த, இன்றைக்கு நீ ஆசீர்வாதமாய் வைப்பதற்கு உன்னிடத்துல இருந்துதான் ஒரு பிசினை கொடுத்தேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லி அந்த வெள்ளை போலத்தை கர்த்தர் அந்த மரத்துக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினார். நம்மிடத்துல இருக்கிற கசப்பை இன்னைக்கு எடுத்து போட்டாதான் வெள்ளை போலமாகிய வாசனை மிக்க நறுமணமாக தேவன் உங்களை என்னை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஜாபேஸ் ஜெபம் பண்ணான் தேவ சமூகத்தில் போய். அவன் அம்மா என்னை துக்கத்தோடு பெற்று போட்டுட்டு, இந்த அம்மாவே துக்கத்தோடு பெற்றுட்டா, அப்போ அந்த புள்ள வேண்டாம இருப்பான பிள்ளை. ஆனால் அவன் ஒன்று ஜெபம் பண்ணான், ஆண்டவரே
என் எல்லையை பெரிதாக்கி என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதியும். கண்ணீர் விடுக்கணுங்க கத்தர்கிட்ட. நான் ஒரு ஜெனரேஷனோட வரலாறை நான் சொல்லணும். நான் ஒரு சாட்சி நான் 4வது வாரத்தில் சொல்லுவேன். இந்த செய்தி எனக்கு தேவையான செய்தி. கத்தர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையாய் கசப்பான வாழ்க்கை மதுரமாய் மாற்றினவர் என் தேவன். அல்லேலூயா. எங்களுக்கு செஞ்சவர் உங்களுக்கெல்லாம் செய்ய மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். ஆமென். அதனால நீங்க விசுவாசிக்கணும். என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பிட்டர்னஸ் எல்லாம் போய் நான் பெட்டரா போறேன், பெட்டர்னஸ்க்குள்ள போறேன். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. எல்லாரும் ஏந்திரிக்கலாம். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒருவேளை ஏதோ அந்த சிஸ்டர் சொன்னிச்சேன்னு நினைச்சிட்டு போகாதீங்க. அன்றைக்கு வனாந்தரத்துல ஒரு மாறா, சீமோன் வாழ்க்கையில ஒரு மாறா, நகோமி வாழ்க்கையில ஒரு மாறா, அவர்களுக்கெல்லாம் நன்மை செய்து அவருடைய வாழ்க்கையில இருந்த கசப்பை மாற்றி மதுரமாய் மாற்றின தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறாருங்க. எத்தனை பேர் கசப்போடு கூட இங்க வந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. என் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சுன்னு கண்ணீரோடு எத்தனை பேருக்கு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, முடிந்ததில தான் துவக்கத்தை தேவன் உண்டாக்குவார். அல்லேலூயா. என் வாழ்க்கை வனாந்தரம் ஆயிருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க எல்லாரும் இப்போ ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்கணும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு போறேன். என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 23 வரைக்கும் என் வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்ல சகோதரனே, சகோதரியே, அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் உற்சாகமான ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். நீ முடிஞ்சதுன்னு எதை நினைச்சியோ அதுல இருந்து தான் துவக்கத்தை தேவன் இன்றைக்கு உண்டாக்க போகிறார். உன் வாழ்க்கையில இருக்க கசப்பு இன்றைக்கு மாற போகிறது. கசப்பான வாழ்க்கை உன்னை விட்டு அகற்ற போகிறது. எந்த சாத்தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை திருடினானோ அதே சத்துருவின் கையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை பிடிங்கி உங்கள் வாழ்க்கையை மதுரமாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஒவ்வொரு உற்சாக தலைமையிலும் என் தேவனே அவனோட வாழ்க்கையில இருக்க கசப்பை மாற்றும் ஆண்டவரே. உன் வாழ்க்கை மதுரமாய் மாறட்டையா, உன் வாழ்க்கை மதுரமாய் மாறட்டையா. ஏன் என்று 100 கேள்வி கேட்காதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்காய் நீ வைத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்று அனுபவிக்க இந்த வருஷமெல்லாம் எங்கள் வாழ்க்கையில ஒரு பெட்டர்னஸ் ஆய் மாறணும், ஒரு ஸ்வீட்னஸ் ஆய் மாறணும் ஐயா. நீங்க உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய எல்லா மக்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஐயா. யாபேஸ் ஜெபித்தது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஜெபிக்கிறோம். என்னையும் ஆசீர்வதியும், எங்களையும் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசினார்? எல்லாரும் இதயத்தில் கையை வச்சு என்னுடைய கசப்பான வாழ்க்கையை மதுரமாய் கர்த்தர் மாற்றினார். எல்லாரும் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மதுரம் வந்து கொண்டே இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு தங்கியிருப்பாராக. ஆமேன், ஆமேன்.